viewers, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நாம் இன்னைக்கு வந்து பிளானர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 days பிளானர் எப்படி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு 3 daysலையே நான் வந்து 8 5 மார்க்கு 8 2 மார்க்கு, அதுக்கப்புறமா அந்த சாப்டர் சம்மந்தப்பட்ட சூஸ் மட்டும், அதுக்கப்புறமா 2 8 மார்க்ஸு, இதை மட்டும் முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு என்னோடய ஐடியாலஜியாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் நல்லா பொறுமையாக 5 days ரிலாக்ஸ்டாக தான் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப லெத்தாஜிக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் 8 days இருக்குது, நிறைய டைம் இருக்குது, பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸாக லெத்தாஜிக்காக டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இங்கிலீஷ் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றனால 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ஆல்ரெடி கொஞ்சம் மாடரேட்டாக தான் வந்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேப்பர் பொறுத்தவரை. ஸோ 10th மேக்ஸ் மாடரேட்டாக தான் வரும் அப்படின்னு நம்மளோட அசம்ஷன் ராங்காக கூட இருக்கலாம், டெட் ஈஸியாக கூட வரலாம். பட் நான் உங்களை நெகட்டிவாக எதுவும் நான் கொடுக்கல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எது வந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் என்ன நடந்தாலும் சரி, நாம் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காமல் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணி நம்ம பக்கத்தில் நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மாடரேட் பேப்பராக இருந்தாலும் அது நம்ம 80 above எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி ஹாப்பி. சென்டம் அடிக்கிறீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ பிளானருக்குள்ளே போயிடலாம். இப்போ March 16 ஈவினிங் வந்து 2.4 2.5 2.6 2.4 ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணாலே போதும். இது 2 ஏபி மட்டும் ரொம்ப நல்லா ப்ராப்பராக இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் ஒரு சம் விடாமல் எல்லா சம்முமே போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிடுங்க. சாப்டர் 1 நிறைய வாட்டி மிட்டம் டெஸ்ட்டுக்கெல்லாம், மிட்டம்க்கு, குவார்ட்டர்லிக்கு, ஹாஃப் இயர்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்டர் 1 நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ சாப்டர் 1 படிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. ஃபாக் ஆஃப் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இன்னும் கூட அதில் வந்து சிலி மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இது ரெண்டுமே March 16 முடிக்கிறதால 2 marks 3 5 marks 3 நீங்கள் ரெடி ஆகிட்றீங்க. ஓகேவா? அடுத்தது March 17 வந்துட்டு எக்ஸசைஸ் 2.1 நான் 2.2 2.3 கொடுக்கல. பட் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 2 எக்ஸசைஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஜிபி 2.7 2.8 2.9 கண்டிப்பாக அதில் அந்த ரேகா சம்மு, ஸ்கொயர் சம்மு அதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2 mark கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ இந்த 4 எக்ஸசைஸுமே ஃபுல்லி இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் படிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா சாப்டர் 1 சாப்டர் 2ஓட சூஸும் முடிச்சிடுறீங்க. ஸோ இப்படி முடிக்கிறதால உங்களுக்கு 2 marks 1 5 mark 1 ரெடி ஆகிறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் March 18 வந்துட்டு, அதாவது March 17 நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக முடிக்க சொல்லியிருக்கேன். March 18 பொறுத்தவரை ஃபுல் டே நம்ம 3rd சாப்டர் மட்டும் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக இதில் கொஷின்ஸ் வருது அப்படின்றனால இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. இதில் கிராஃபும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடுது, எக்ஸாம்பிளும் போட்டுருங்க, எல்லா சூஸுமே பார்த்துருங்க. ஸோ இதில் உங்களுக்கு 2 marks 2 5 marks 2 8 marks 1 கவர் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா March 19 3 தியரம், சேவாஸ் தியரம், அதுக்கப்புறமா ஜாமெட்ரி போட்டுருங்க, சூஸும் படிச்சிருங்க. இந்த 3 தியரமில் இருந்து ஒரு 5 mark வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதனால தான் நான் இது ஆப்ஷனல்னு போட்டிருக்கேன். 8 marks வந்து 1 ஜாமெட்ரி உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா March 19 பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதுலேயே கே கண்டுபிடிக்கிற மாதிரி, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அதுலேயே கே கண்டுபிடிக்கிற மாதிரி, கொலீனியர் அந்த 2 டைப்பும் படிச்சுக்கோங்க. எது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வச்சு போடுறது, ஸ்லோப் வச்சு போடுறது. அதுக்கப்புறமா முக்கியமாக கொலீனியரில் எக்ஸாம்பிள் நம்பர் 5.4ம் எக்ஸசைஸ் 5.1ல் 7th சம்மும் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் எனக்கு தெரிஞ்சு 2 சம்மு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அது பார்த்துருங்க. பேரலலோகிராம், ட்ரெபீசியம் இது 3மே எக்ஸசைஸ் 5.2ல். அதுக்கப்புறமா மீடியன், ஆல்டிடியூடு, அந்த இன்டர்செப்ட் 5 mark சம் வருது இல்லையா, சம் ஆஃப் த இன்டர்செப்டஸ் இது அப்படிலாம் கேட்பாங்க, அது படிச்சிருங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு பர்பண்டிகுலர் பைசெக்டார் அது படிச்சிருங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு ஆல்டிடியூட் வருது, அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேரலல் கொடுத்துட்டு கேட்குறது, பர்பண்டிகுலர் கொடுத்துட்டு கேட்குறது, இது எல்லாமே 2 மார்க்ஸில் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் ஸ்லோப்பும் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஆங்கிள் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் எப்படி, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் எப்படி, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டால் எப்படி, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ 5th சாப்டரை இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிங்கன்னாலே போதுமானது. இப்படி படிக்கிறது மூலயமா 5 மார்க்ஸ் 2, 2 மார்க்ஸ் 2 நீங்கள் படிக்கிறீங்க. அது கூட சூஸும் படிச்சுக்கோங்க. ஸோ என்னோடய பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய இம்பார்ட்டன்ஸோ இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான கஷ்டமான சம்ஸோ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த 8 டேஸுமே என்னோடய சேனலில் என்கேஜ்டாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.